ஹலோ, குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாத தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்காக நிறைவேற்றி இருக்கிறார். அந்த நிறைவேற்றப்பட்ட வாக்குத்தத்தத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கிற எல்லா சவால்களும் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக தேவ சித்தத்தை நாம் புரிந்து கொள்ளும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட தேவ சித்தம் நிறைந்த நாளாக ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் 11:21 இப்படி படிக்கிறோம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். லாசருடைய சகோதரியாகிய மார்த்தா இயேசுவினிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். இயேசுவே, நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா சகோதரன் மரித்திருக்க மாட்டான்ல, நீங்க ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இயேசு தன்னால் வர முடியாததை நியாயப்படுத்தி அங்க பேசவில்லை. அவர் என்ன செஞ்சு கொண்டிருந்தார், எதனால வர முடியல அப்படின்ற விளக்கம்லாம் மார்த்தாவுக்கு தரவில்லை. மாறாக இயேசு யார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதை மார்த்தாவுக்கு சொல்லுகிறார். இயேசுவும் மார்த்தாவும் மரியாவும் லாசரும் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. இயேசுவை பற்றி நல்லா அவங்களுக்கு தெரியும். அடிப்படையில் இயேசு யார் என்பது தெரியும், அவரால் என்ன செய்ய முடியும் என்பது தெரியும். ஆனால் சூழ்நிலை பார்க்கும் பொழுது ரொம்ப கவலை நிறைந்த சூழ்நிலை, மரணம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ரொம்ப இமோஷன்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையில் ப்ளே ஆகிட்டு இருக்குது. அதனால பல கேள்விகள் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. அதில் மார்த்தா கேட்குறா, நீங்கள் ஏன் இங்கே இல்லை? மார்த்தாவுக்கு இப்போ பதில்கள் தேவை, விடைகள் தேவை. ஆனால் இயேசு எந்த கேள்விக்கும் பதில் அளிக்காமல் தான் அடிப்படையில் யார் என்பதை மார்த்தாவுக்கு நினைவுபடுத்துகிறார். இயேசு சொல்லுகிறார், உயிர் தெழுதலும் நான் தான், ஜீவனும் நான் தான், மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடியவரும் நான் தான், உயிரோடு இருக்கிறவர்களை மரிக்காமல் வாழ வைக்கவும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லுகிறார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பல கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், மனதில் யோசித்து கொண்டிருக்கலாம், ஜெபத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு பதில்கள் கிடைக்காமல் பல கேள்விகள் இருக்கலாம். பதில் கிடைக்கவில்லையா? கேள்வியை மாற்றுங்கள். எப்பவுமே நம்மளுக்கு எல்லா கேள்விக்கும் ஆண்டவர் பதில் அளித்து கொண்டே இருக்க மாட்டார். அப்படி அளிக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம் அங்கே செயல்படாது. அந்த விசுவாசம் செயல்படணுன்றதுக்காக சில கேள்விகளுக்கு, பல கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் அளிக்காமல் இருப்பார். அப்பொழுது நாம் கேள்வியை மாற்ற வேண்டும். மார்த்தாவுடைய எண்ணத்தில் இயேசு இங்கே இருந்திருந்தா சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சு. ஆனால் இயேசு இந்த பதில்களை சொன்ன உடனே, இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே, இயேசுதான் உயிர் தெழுதல், இயேசுதான் ஜீவன் அப்படின்றத புரிந்து கொண்டு தன்னுடைய எண்ணத்தை மாற்றிவிட்டாள். அடுத்த இருக்கிற வசனங்கள்ல, ஆமா ஆண்டவரே, நீங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு போய் மரியாள் இடத்துல சொல்ல போயிட்டா. ஆல்வேஸ் டோன்ட் ட்ரை டு கெட் ஆன்சர்ஸ் ஃபார் யுவர் கொஸ்டின்ஸ். See who God is and what He is capable of. Then your thoughts will change and your questions will change. Always declare what you believe. எப்பொழுதுமே நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள், இயேசு யார் என்று நம்பி இருக்கிறீர்களோ அதை தான் நீங்கள் அறிக்கையிட வேண்டும். அதற்கு மாறாக கேள்விகள் கேட்பதனால நம்முடைய விசுவாசம் வளரப்போகிறது கிடையாது. அந்த இடத்துல தேவனுடைய வல்லமையும் நம்மளால் பார்க்க முடியாது. இன்றைக்கு ஒருவேளை பதில் அளிக்கப்படாத கேள்விகள் அநேகம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, உங்கள் கேள்விகளை மாற்றுங்கள். அடிப்படையில் இயேசு யார், அவரால் என்ன செய்ய முடியும், அவருடைய வல்லமை என்ன அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய அறிக்கை வித்தியாசமாக மாறிவிடும். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற காரியம் இதுதான். இயேசு யார் என்பதை அடிப்படையில் நீங்கள் பார்க்க வேண்டும். அப்பொழுது அநேக கேள்விகளை நீங்கள் மாற்றி விடுவீர்கள். உங்களுக்கு தேவையான விடுதலையும் உங்களுக்கு தேவையான வழிகளையும் உங்களால் பார்க்க முடியும். தேவனுடைய மகிமை விளங்கும். அவருடைய வழிகள் என்ன என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் அற்புதங்கள் நிறைந்த நாளை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். நம்முடைய பார்வையும் எண்ணங்களும் யோசனைகளும் கேள்விகளும் மாற்றக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் உங்கள் கேள்விகளை மாற்றி தேவனை வித்தியாசமாக பாருங்கள். வித்தியாசமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிற தேவன் உங்களோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதும் வழி நடத்தி செல்வார்.